சீமான் அண்ணன் ஜெயிச்சா கூட ஏன்னா ஸ்டாலின் கூட கவலைப்பட மாட்டாரா, சத்தியமா சொல்றேன்டா. அந்த மனுஷனுக்கு அது கூட தெரியாதுடா எப்போ என்ன நடந்தது, யாரு என்னது இடைத்தேர்தல் நடந்ததா எப்போ அப்படின்னு கேப்ப. நீ இந்த சந்தேகத்தை உங்க அம்மா கிட்ட கேட்டிருப்ப. உங்க அம்மா என்ன சொல்லிருக்கோம், டைம் வேற இல்ல. உங்க அம்மா என்ன சொல்லிருக்கான், என்ன சாரதா நாளுக்கு நாள் கலர் ஏறுது அப்படின்றதான் நம்ம இதோ என்னுடைய புது சட்டையை கிழிச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம முதல்வர் கிழிக்க போறாரு. துப்பனா தொடச்சிக்கிட்டு போறதுக்கு நம்ம திராவிடர்கள் இல்ல. துப்பனால் நீ திராவிட தந்தை அந்த அயோத்திதாசர் தூக்கி பிடிக்கணும். என்ன மயிருக்கு வந்து பெரியார தூக்கி பிடிக்கிற சொல்றாரு. சீமான் ஒரு மிகப்பெரிய அபாயம். சீமானை தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும். திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறார். இந்த காலில் ஒண்ணுன்றியா ஒன்னா சொல்லுங்க. நாளைக்கு சீமான் அண்ணனை கூட்டு வந்து வாக்காளர் எல்லாம் வரிசையா நிக்க வச்சுட்டு காலில் ஒன்னா விழுவுமாடா. டேய், விடுதலை சிறுத்தை வேட்பாளராக நின்று ஜெயித்ததால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளா? அவர்கள் திமுக தானே. 4 பேரை சாமி கும்பிட போறான்னு அவனை கொலை பண்ணிட்டு அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து மாத்தி மாத்தி ஒருத்தனை வாயில வச்சான். அது என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்க 4 பேர் செத்தத்தை பத்தி கூட இல்லை, ஒரு 7 பேர் மேல உள்ள செத்தான். ஆனால் தமிழர்கள் என்ற பெயரில் உரிமை கேட்டா வாயில இதை தாண்டா வைப்போம்னு சொன்னான்ல. இந்த ஈரோட்டில் என்ன நிலைமை இருக்கிறது என்பது இங்க இருக்கிற ஈரோட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நூல் விலை உயர்வு, நலிவுற்ற நெசவு தொழில், வறுமை எல்லாம் நெசவாளிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசாயன கழிவு இங்க எல்லா இடத்துலயும் கலந்திருக்கு, அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஒரு முறை இல்லாமல் இங்கே கழிவுகளை இந்த கம்பெனி எல்லாம் வெளியேற்றுது. அதை நாம் நுகர்வதால் நமக்கு வந்து அலர்ஜி ஏற்படுது, தோல் நோயெல்லாம் இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு, ஈரோட்டு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போ இதையெல்லாம் இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் செஞ்சாரா? இல்ல. சரி, அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி சார்பா ஜெயிச்சாரு. அந்த நபர் செஞ்சாரா? அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் இறந்து அவங்க அப்பாருக்கு சீட்டை கொடுத்தாங்க. அவங்க அப்பா வந்தாரு. சரி, அவங்க அப்பா என்ன செஞ்சாரு நீங்க பார்த்திருப்பீங்க. சரோஜாவோ சாரதாவோன்னு நினைக்கிறேன். இன்னும் சாரதா நாளுக்கு நாள் கலர் ஏறுது அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். பொதுவாக ஒரு தந்தை இறந்து விட்டால் அவர் மகனுக்கு வாய்ப்பு கொடுப்பது இயல்பு. ஆனால் ஒரு மகன் இறந்து தந்தை, இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அதாவது எனக்கு கொல்லி போறது தாண்டா நீ இருக்கிற, ஏண்டா இப்படி இருக்கிறன்னு பொதுவா நம்ம எல்லாம் சொல்லுவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெத்த பிள்ளைக்கு அப்பன் கொல்லி போடுறான். கொல்லி போட்டு அந்த கோமாரி தேர்தலில் வந்து நிக்கிறாரு. தேர்தல் நின்று அவர் கேட்டதான் இந்த மின் கலரு கூடுதேன்னு. அப்போ அவரும் செய்யல. இப்போ யாருமே செய்யாத இந்த சூழலில் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானின் வேட்பாளர் அவர்கள் நம்ம சீதாலட்சுமி நிக்கிறாங்க. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அண்ணன் என்னென்னவோ சொல்றாரு. நான் நேற்று கூட சொன்னேன், அண்ணன் என்னென்னவோ சொல்றாரு. ஒரு வாய்ப்பை அண்ணனுக்கு கொடுத்து பாருங்க. இப்போ தனி மெஜாரிட்டியில திமுக அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஒரு தொகுதியில திமுகவுக்கு மாற்றா இன்னொருத்தர் வந்தா என்ன கவுந்தா போயிட போகுது? இல்ல இன்னொரு முறை எப்படி என்ன ஈரோடு இடைத்தேர்தலில் என்னை இந்த மக்கள் தோற்கடித்தார்கள், இதோ என்னுடைய புது சட்டையை கிழிச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம முதல்வர் கிழிக்க போறாரு? ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணுமே கிழிக்க மாட்டீங்கன்றதுக்காக அண்ணன் சீமானின் தங்கையை, அக்காவை ஒரு முறை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம். அப்படி எதுவுமே செய்யலன்னு வச்சுங்களேன், அடுத்த தடவை 2026 சீமானந்தன் நடத்துகிற எந்த வேட்பாளருக்கும் தமிழகத்தில் இருக்கிற எந்த வாக்காளரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து தயவு செஞ்சு கெஞ்சறோம், கேட்கிறோம், சொல்றோம், கத்துறோம், காரி துப்புறோம். துப்பனா தொடச்சிக்கிட்டு போறதுக்கு நம்ம திராவிடர்கள் இல்ல, துப்பனா ஏண்டா துப்புறாங்கன்னு பாக்கிறதுக்கு நம்ம தமிழர்கள். எனவே இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஓட்ட போடுங்க. இன்றைக்கு தேர்தல் கிளம்பி இருக்கு. இப்ப நானாவது பரவாயில்ல, ஈரோடுல என்னவோ இருக்கு, கொஞ்சம் ஓட்ட போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்றேன். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்க நாம் 2 விஷயங்களை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒன்னு
பெரியாரு, ஈவேரா, இன்னொன்னு பிரபாகரன், அண்ணன் சீமானோட புகைப்படம். சரி, ஈவேராவை பத்தி எல்லாரும் பேசியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சீமான் அவர்கள் பிரபாகரனோடு போட்டோ எடுத்தாரா இல்லையா, படமா இல்லையா, அது வெட்டி ஒட்டப்பட்டதா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை. அதற்கு ஒரு அணி பட்டிமன்றத்தில் 2 பேர் காசு வாங்கிட்டு 2 பக்கம் பேசுற மாதிரி, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் பேசுறான், இந்த பக்கம் நிறைய பேர் பேசுறான், இல்ல இல்ல போட்டோ இல்ல அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திக்கவில்லை, போட்டோ எடுக்கல, விருந்து சாப்பிடல. சரி, பிரபாகரனையும் சந்திக்கல, ராஜபக்சேவையும் சந்திக்கல. இதுதான்டா தமிழக அரசியல். பிரபாகரனை சந்திக்கவில்லை. பிரபாகரனோடு எங்கள் அண்ணன் சீமான் சாப்பிடலதான், பிரபாகரனோடும் சாப்பிடல, ராஜபக்சவோடும் சாப்பிடல. இப்ப என்ன, இப்ப உங்களுக்கு இப்ப இங்க நீங்க அண்ணன் ஒரு மண்ணுக்கான அரசியலை பேசுறாரு, அத பேசுங்கண்ணா. இல்ல அவர் போட்டோவை ஒட்டிட்டாரு. அப்புறம் இன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பியிருக்கான். திராவிடத்தை எதிர்க்கிறார்கள். ஈவே ராமசாமி திராவிடத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக இங்கே தமிழர் என்ற போர்வையில ஒரு தமிழ் அதாவது இவெல்லாம் தமிழ் தீவிரவாதியா. தமிழ்நாட்டில் பேருந்து நிலையம் எங்க இருக்குன்னா அப்படி திரும்பி பார்க்கறான், ஓ இவெல்லாம் நாம் தமிழரோ, ஒரு சைசா தமிழ் பேசுறானுவ அப்படின்ற நிலை தமிழகத்துல இயல்பா வந்துடுச்சு. அப்போ இவனுக்கு என்ன கேட்கறான், பிரபாகரனை சந்திக்கல. சரி, சந்திக்கல தான், இப்ப என்னப்பா பண்ணலாம், அவரு தான் ராஜபக்சேவும் சந்திக்கல நாங்க சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் வரான், இல்ல இது நீங்க தமிழ்நாட்டு அரசியல பேசுங்க, திராவிடத்தை பெரியார் கொண்டு வந்தார் என்பதால் நீங்க விமர்சனம் பண்றீங்க, திராவிடம் என்ற வார்த்தையை அயோத்திதாச பண்டிதர் தான் அறிமுகப்படுத்தினார், இப்ப பேசுங்கடா பாப்போம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புது கருத்தை எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப அண்ணனோ இல்ல மற்றவர்களோ அயோத்திதாசர் பத்தி பேசினா அவர் யார் தெரியுமில்ல, எங்க சமூகத்தில் பறையர்குடியில் பிறந்த மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளியை இவர்கள்லாம் சாதிய கண்ணோடு பார்த்து பேசுறான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்றைக்கு திராவிடத்தை பத்தி நம்ம அயோத்திதாசர் தான் பேசினார், நீங்க பேசுங்களேன்றான். நான் பேசுறேன்டா, நான் பேசுறேன். நான் என்ன சாதி வரியோட பேசுறேன்னா, பறையன்னு வந்தா எவனாவது சேரிக்குள்ள வந்தா அந்த நாய்களை செருப்பை எடுத்து விரட்டுங்கள்னு சொன்னல, அதே பறையர் பேசுறேன், பதில் பேசு பார்ப்போம். கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வைத்து அயோத்திதாசர் பார்க்கிறார். பார்த்துட்டு படிச்சுட்டு, ஓ இதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இப்ப அயோத்திதாசர் பேசிட்டாரு. சரி, அயோத்திதாசர் பேசிட்டா என்ன, அதுக்கு என்ன சொல்ல வர நீ? அயோத்திதாசர் பேசிட்டா கல்ல ஊத்திக்கணுமா சொல்லு. யாரு, அதாவதுங்க பொதுவா அறிவுள்ளவருக்கு ஒன்று தெரியும், அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை நாம் அறிவாளிகள் ஒத்துக்கொள்கிறோம், இந்த முட்டா பயல்கள் திராவிடர்கள் ஒத்துக்கல. அதனால என்ன சொல்றான், நீ அயோத்திதாசரை பத்தி பேசுவியா அப்படின்னு சொல்றான். இப்ப அயோத்திதாசர் அவருடைய ஒரு பைசா தமிழ்ல சொல்றாரு, சிவன் தான் புத்தர் என்ற பெயரில் தமிழ் மொழியை உருவாக்கினார்னு சொல்றாரு. சரி, போவோமா சிவன் கோயிலுக்கு எல்லாரும்? சிவனே சிவனே, தமிழை நீ தான் உருவாக்கினியாமே, நீ உருவாக்கிய தமிழில், நீ உருவாக்கிய கோயிலில் உனக்கு தமிழ்ல நாங்க அர்ச்சனை பண்ணுவதா, அதனால் திராவிடர்கள் சமஸ்கிருதத்திலே அர்ச்சனை பண்ணுகிறோம் சொல்லுவியா? ஆக இப்ப இவங்க அப்படின்னு சொன்னா திராவிடத்தை நம்ம அயோத்திதாசர் அவர்கள் தான் உருவாக்கிறார் என்று சொன்னால், அவர் முதலாக வெளியே சொன்னார் என்றால் நீ திராவிட தந்தை அந்த அயோத்திதாசர் எல்லாம் தூக்கி பிடிக்கணும். என்ன மயிருக்கு பெரியார தூக்கி பிடிக்கிற, இதுக்கு விளக்கம் சொல்லு பார்ப்போம். அப்போ அயோத்திதாசரு, ஐயா கண்ணு புலவர், அரக்கோணம் எம்என் முருகேசன், இவங்கெல்லாம் வெல் எஜுகேட்டட் பீப்புள். எப்படி அவன் திராவிடன் அந்த காலத்தில் அவர்கள் முதலில் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு பெங்களூர் உட்பட தமிழகத்தில் பல இடங்களில் பள்ளிக்கூடை கட்டியவங்க இவங்க தான். எம்சி ராஜான்னு ஒருத்தருங்க, பறையருங்க, அவரு சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டையில் எம்சி ராஜா ஹாஸ்டல்ல கட்டுறாரு. இந்த திராவிடர்கள் எந்த ஹாஸ்டல்ல கட்டினாலும் சரி, இவெல்லாம் எஸ்சி தீட்டும்பா. ஆனா எஸ்சி ஹாஸ்டல் கட்டுகிற போது அதுல வர்ற கமிஷன் இவனுக்கு தீட்டு கிடையாது. அப்படி இருக்கிற திராவிட கும்பல் இன்னைக்கு இவனுக்கு இந்த மாதிரி புதுசா கலைப்புறான். இன்றைக்கு எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, சீமான் ஒரு மிகப்பெரிய அபாயம். என்ன அபாயம்? எங்களுக்கு ஒண்ணு அந்த மாதிரி தெரியலையே. என்ன அபாயம்?
ஏன்னா திராவிடத்தை வந்து சீமான் வந்து பேசுறாரு. என் அன்பான தோழர்களே, சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிலாம் சொல்றாரு. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. தமிழக அரசியல்ல எனக்கு தெரிந்தவரை மூப்பனார் அவர்கள் யாரையும் கொஞ்சம் கடிந்து கூட பேசாதவர். மூப்பனார் கபிஸ்தலம் பண்ணையிலே 2 வரிசையில் சோறு போடப்படுகிறது, பிசிக்கு ஒரு லைன், எஸ்சிக்கு ஒரு லைன். சுப்பிரமணிய சாமி ஒரு செய்தியை வெளியிடுறார். உடனே மூப்பனார் அவர்களை ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடை போட வச்சு சாப்பிட்டு அந்த படத்தை எடுத்து பேப்பர்ல போடுறாங்க. அப்போ எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு, மூப்பனார் என்ன தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் மலத்தையா தின்னார், சோறு தானே தின்னார் அப்படின்னு பேசினாரு திருமாவளவன். கொஞ்ச நாள்ல என் தாய் சொல்லை தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லை தட்டியதும் இல்லை, தட்ட போவதும் இல்லை அப்படிலாம் சொன்னேன். அப்பெல்லாம் உனக்கு ரெட்டராக்கு இல்லையா? இன்றைக்கு திராவிடம் யாருக்கு எதிர்? நீங்க உங்க பிறந்த நாள்ல தாய் சிறுத்தைன்னு சொல்றீங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு? இது திராவிட சிறுத்தை அப்படிங்கிறாரு. எழுச்சி தமிழர் அப்படின்னு எல்லாரும் அவரை போற்றோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? இவர் வந்து எழுச்சி திராவிடர் அப்படின்னு சொல்றாருல்ல. இவர்கள் பிழைப்பதற்கு திராவிடர்கள் தமிழர் என்று ஒரு உருட்டு உருட்டுறான், அப்புறமேட்டா திராவிடம்ன்றான். ஆனால் உண்மையான தமிழராக இருக்கிற திருமாவளவன் போன்றவரை எல்லாம் இவன் பிழைப்புக்காக திராவிடனா மாத்தி நிக்கிறானே, இது வந்து ரெண்டா தெரியலையா? இப்போ இவர்கள் நோக்கமே சீமானை தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். எப்படி சீமான தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவ? பெரியார சொல்லிட்டாரு, பிரபாகரன் கூட போகல, இதை சொல்லித்தான் அப்புறப்படுத்துவதே தவிர சீமான் பேசுற அரசியலை சொல்லி நீ என்றைக்காவது அப்புறப்படுத்த முடியுமா? எப்படி நீ அப்புறப்படுத்துவ? அப்புறப்படுத்த முடியுமா? ஈரோடு இடைத்தேர்தல்ல நாம ஓட்டு கேட்கறதுக்கு இவங்க போய் யாரும் இந்த தொகுதிக்கு என்ன செய்யறோம், போறோம் வரோம் இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுறாதீங்க. பெரியாரை பத்தி நாங்க பேசி விடுறோம், நீங்களும் பேசுங்க. பிரபாகரனை பத்தி பேசி விடுறோம், பேசுங்க அப்படின்னு இன்றைக்கு செயற்கையாக ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார். தோழர்களே, ஒரு பையன் செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் பிரபாகரன் பையன் மகன் என்ற போது நான் நெஞ்சார மகிழ்ந்தேன்னு சொன்னான்ல, அப்பேற்பட்ட ஒரு இன துரோகியை கொண்டாந்து இங்க ஈரோடுல நிக்க வச்சு ஜெயிக்க வச்ச அந்த நபர் எப்பேற்பட்ட இன துரோகியா இருக்கும் என்பதை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். நாம இன்றைக்கு காலையில போன் அடிக்குது, அம்சத் தான் போன் எடுத்து கண்ணாமண்ணான்னு அம்சத் பேசுறாரு. என்னப்பா ரொம்ப கேவலமா பேசுற அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைண்ணே அந்த பக்கம் கேவலமா வருதோ, அதனால நீ ரொம்ப கேவலமா பேசுறியோ அப்படின்னு நான் சொன்னேன். அதே போலதான் இன்னைக்கு இவர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற போது மிக கொச்சைப்படுத்தி நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இங்கே நாம இருக்கிறோம். இல்லைன்னா நாமெல்லாம் இந்த கைசாட்டைகளை பத்தி பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. இவங்க என்ன சொல்றான்? சீமான் வந்து இந்த நாட்டை பிரிக்க பார்க்கிறார். தமிழர், தெலுங்கர், கன்னடர், இந்திக்காரன் அப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துறாரு. அதனால இது மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு சாபக்கேடு அப்படின்னு சொல்றான்ல. 1873 வடகிழக்கு மாகாணம்னு சொல்றோம்ல, இந்த அருணாச்சலம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, லட்சத்தீவுகள்ல வெளிநாட்டவர் இந்தியாவுக்குள் வரக்கூடாது, வந்தால் பர்மிட் வாங்கின்னு வரணும்னு ஆங்கிலேயர் சட்டம் போடுறான். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் இருக்கிற மாநிலத்தவர் குறிப்பிட்ட இந்த மாநிலங்களுக்கு போகணும்னா ஒரு பெர்மிட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அந்த காலத்துல ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட்னு ஒண்ணு போட்டு வச்சான். சரி, இப்ப நீங்க சொல்லலாம் இதெல்லாம் நடைமுறையில் இல்லைங்க, இது அந்த காலத்துல பேசுறது, சீமான் சும்மா இவர் இந்த காலத்துல பேசுறாரு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விடுறான். இப்போ 1978 இருந்து அசாம் மாணவர் சங்கம் போராட்டம் பண்ணுது.
அஸ்ஸாம் அசாமிக்கு தான் சொந்தம். அஸ்ஸாம்ல எவனும் தேவையில்லாமல் அசாமுக்குள் வந்துவிடக் கூடாது என்று அந்த மாணவர் போராட்டம் நடைபெறுது. அது 1985 இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஆட்சியில் இருக்கிற போது ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறான். அதுதான் அங்கதான் அப்பதான் இந்த இன்னர் பர்மிட் சிஸ்டத்தை அங்க அறிமுகப்படுத்துறான். இப்போ இது இப்ப 1985 தானே. இப்ப சீமான் பிரிவினைவாதம் பேசுகிறார், சீமான் பிரிக்க பார்க்கிறான்றமே. அப்ப அந்த 1985 இந்த சட்டம் போட்டப்பட்ட போது இவெல்லாம் என்ன மயிர புடுங்கிட்டு இருந்தான் நம்ம இயல்பா கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நமக்கு என்ன வருத்தம்னா, என்ன நாங்க பிழப்ப தொடங்கி வந்துட்டோம், அங்க எங்களுக்கு கூலி கொஞ்சம் கம்மின, இங்க ஏதோ கொஞ்சம் நல்லா தரீங்க, தமிழெல்லாம் ஏமாந்து இருக்கிறீங்க, நாங்க இங்க வேலைக்கு வந்துடுறோம்னு எங்களை யானை போக சொல்றீங்க அப்படின்னு இங்க பிழைப்பு தேடி வந்த இந்திக்காரன் கேட்டா கூட அது ஒரு மனிதாபிமானத்தோடு நாம பேசலாம். ஏண்டா தமிழ நீ கேட்கறிய, எப்படா வந்தியாரிகளை இங்க சேர்த்தீங்க, இந்திக்காரனை எப்படி சேர்த்தான், இந்த தமிழகத்தை துண்டாட சீமா நினைக்கிறார் அப்படின்னு பேசுறான, இவனை தமிழ்நாட்டில் இருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை இங்க ஈரோடு மக்கள் முடிவு பண்ணீங்க. அண்ணன் ஒரு தடவை துபாய் போனார் இல்ல, நம்ம முதல்வர் துபாய்க்கு போய் ஏதோ முதலீட்டை வாங்கி கொண்டு வரேன்னு போனார். அந்த துபாய் போன சமயத்துல இங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற நூற்பாலை தொழிலாளர் அந்த சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க, இதை பார்த்துங்க. அப்படி வைக்கிற போது இங்க ஜவுளி தொழில் மிகப்பெரிய நெருக்கடியில இருக்குது. இந்த ஜவுளி தொழில் உலக பொருளாதாரம் மற்றும் இறக்குமதி சம்பந்தமா இங்க இந்த தொழிலே செய்ய முடியல. இந்த ஈரோடு கோவை மாவட்டங்களில் இருக்கிற தொழிலாளர்கள் இதற்காக பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய உற்பத்தியை ஒரு 50% நாங்க குறைக்க போறோம். இதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 15 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். எங்களுடைய வட்டி விகிதத்தை 7% இருந்த வட்டி விகிதத்தை 11% இந்த அரசு உயர்த்தி இருக்கிறது. எனவே திரும்பவும் 7% அதை குறைக்கணும், பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு இங்க இருக்கிற நெசவாளர்கள், இங்க இருக்கிற அந்த நூல் உற்பத்தியாளர்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறான். நம்ம முதல்வர் போறாராம் துபாய் போய் இந்த ஒரு படத்துல நம்ம வடிவேலு துபாயில வேலை செஞ்சாருல, அந்த மாதிரி துபாய்க்கு போய் முதலீட்டை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிற நம்ம முதல்வர் தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு திருப்பூர் ஈரோடுல இருக்கிற பல்வேறு கம்பெனிகள் அசாமுக்கு போகுதா இல்லையா? திருப்பூரில் இருக்கிற பனியன் நிறுவனங்கள், இங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் அசாமுக்கு போகுது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு நம் முதல்வரால் முடிகிறதா? அண்ணன் சீமான் ஆட்சியில் இருந்தால் இத்தகைய கம்பெனி எல்லாம் திருப்பூரை விட்டோ கோயம்புத்தூரை விட்டோ வேறு மாநிலத்துக்கு போகுமா என்பதை இங்க இருக்கிற வாக்காளர்களாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம பல விஷயங்கள்ல நாம முரண்பாடா இருக்கிறதா இவங்கெல்லாம் சொல்றாங்க. பொதுவாக தமிழர்கள் தமக்கானவர் யார் என்பதை முதலில் தீர்மானிப்பதற்கான அறிவை பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் அம்பானியோ அதானியோ, நான் இந்தியாவில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், எனக்கு 2 ஓட்டு வேணும், நான் போடுறேன்டா அப்படின்னு 2 ஓட்டு போட முடியுமா? அம்பானிக்கும் 1 ஓட்டு தான், அன்னக்காவடியா இருக்கிற நமக்கும் 1 ஓட்டு தான். அப்படி நமக்கு அந்த 1 ஓட்டுங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டு பெற்று தந்த இந்த ஓட்டை, நேத்து சொன்ன மாதிரி அம்மாவை ஆத்தால 200 விக்கிறமே நமக்கு நல்ல சாவு வருமா? எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 200க்கும் 500க்கும் நாம் வித்து தான் இவர்கள் நாட்டை விற்கிறார்கள். இவர்கள் நாட்டை விற்பதற்கு நாம குறைந்தபட்சமா 200 300 அட்வான்ஸ் வாங்குறோமே. இந்த ஈனப்பிறவிகள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் சீமான் இத்தனை கேஸ் வாங்குறாரு. இன்னைக்கு ஒண்ணு சொல்றான், 5 தேர்தல் 8 ரிசல்ட், 8ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடக்க போகுது. சீமான் 9ஆம் தேதி எப்படி வெளியே இருக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு செய்திகளை உலா விடுறான். டேய், உண்மையிலேயே நீங்க ஒரிஜினலா பிறந்திருந்தா நீங்க சொல்ற அந்த 9ஆம் தேதிக்காக தமிழகம் காத்து கிடக்கிறது. இந்த கதை விடுற வேலை என்ன புடிச்சு போட்டீங்கன்னா புடிச்சிருவியா? புடிச்சுதான் பாரு. இந்த மிரட்டலுக்கோ ஐயோ நாங்க எப்படிங்க ஆட்சி இல்லாம இருக்கிறது, எப்படியாவது நாங்க ஆட்சிக்கு வந்தாகணும், அவன் ஆரியனா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க உங்களை 7 கழுவி ஊத்தி இருந்தாலும் அதற்கு ஏத்த ஃபைலை போட்டு காசு வாங்கினு எங்களை எப்படியாவது ஆட்சியில் அமர வையுங்கள் என்று பதுங்குகிற கூட்டம் அல்ல இந்த தமிழர் கூட்டம். இந்த கூட்டம் எதற்கும் சரியாகவும் ரெடியாகவும் தான் இருக்குது. அதால இன்றைக்கே ஒரு செய்தியை கிளப்பி விடுறான். 8ஆம் தேதி மாலையில என்ன நடக்கும் போது பார், ரிசல்ட் வந்த உடனே சீமா
சீமான் இருப்பாரா பார், நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேஸ் போடலான்னு அரசு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருன்னு குழந்தைக்கு பூச்சாண்டி காட்டுறான்டா. ஏய், இன்னுமாடா தமிழர்கள் வரலாறு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் கத்தி கத்தி ஒரு 36,000 லட்சம் ஓட்டுக்களை வாங்கி இருக்கிறாரு. அது சீமானுக்கான ஓட்டு இல்லடா, உங்களுக்கு எதிரான ஓட்டு. இந்திய தமிழகத்தில் 36 லட்சம் தமிழர்கள் இந்த திராவிட கும்பலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம ஒரு பந்தயம்னா வைப்போம், உங்களுக்கு ஆதரவா எத்தனை திராவிடர் இருப்பன்னு பாரு. நீ தமிழனுக்கு காசு கொடுக்காம ஓட்ட வாங்கிடுறான், காசு கொடுக்காம நீ தமிழங்கிட்ட ஓட்ட வாங்கிடு, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு நீ சட்டமன்றம் போயிடறா, சீமான் கட்சியை கூட கழிச்சிட்டு வர்றான். ஏன்னா இவனுங்க நல்லா தான் செய்யறானுங்க போல இருக்குன்னு சீமான் கட்சியை கலைப்பதற்கு கூட தயாராக இருப்பார். ஆனால் நீங்கள் தருதலையாக இந்த நாட்டை விற்கிற வேலையை செய்து கொண்டு தமிழனுக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்கிற காரணத்தால் தாண்டா நாங்க இப்படி ரோட்ல வந்து கத்துறோம். இன்றைக்கு சீமானை எதிர்ப்பதற்கு யாரை தயார் பண்றோம்? திருமாவளவன் என்ற ஒரு நபரை தயார் செய்து, நான் கூட அண்ணன் கிட்ட பர்சனலா 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா அண்ணன் சொல்லாதீங்கண்ணே, நீங்க அண்ணன் சொல்ற அளவுக்கு தகுதியான தம்பியோ அண்ணனோ திருமாவளவன் இல்லை. திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறார். அவருக்கு தமிழர் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம்லாம் இல்ல. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தார். இல்ல நாங்க எப்படியாவது ஒரு எஸ்சிய முதல்வராக்கினோம், அதிகாரம் கைக்கு வரணும், சரி வரணும். அப்புறம் பார்த்தோம்னா இல்ல உடனே திருமாவளவன் சொல்றாரு, எந்த காலத்திலும் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் முதல்வராக ஆகவே முடியாதுன்னாரு. ஏய், 7 பேர் இதுக்கு முன்னாடி முதல்வராயிருக்காயா, 7 பேர் முதல்வராயிருக்கான். அதாவது ஊபியில ஒரு சாமியார் சிலையை திறக்கிறார், ஜெகதீவன் ராம், இந்தியாவின் துணை பிரதமர், ராணுவ அமைச்சர், ஒரு சிலையை திறக்கிறார். அங்கே இருக்கிற சாமியார்லாம் செருப்பு எடுத்து காட்டுறான். சமார் செருப்பு இங்க, சமார் எங்க? அவர் சக்கிலியர். செருப்பு இங்க இருக்கடா, டேய் சமார் எங்கடா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்றான் ஒரு ராணுவ அமைச்சரை. அந்த நாட்டில் அந்த சாமியார் சிலையை திறந்து வச்சுட்டு வரார். அதுக்கு பிறகு அந்த சிலையை கழுவி குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி அதை சுத்தப்படுத்துறான். அப்பேற்பட்ட நாட்டில், அப்பேற்பட்ட மாநிலத்தில் மாயாவதி என்ற ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை கன்சிராம் என்ற ஒருவர் முதலமைச்சர் காட்டினார். ஒரு 7 மாநிலங்கள்ல பட்டியல் சமூகத்தவர் முதல்வராக இருக்காங்கன்னா ஏன் தமிழ்நாட்டில் ஆகலன்னா, ஒரு காலம் இந்த பெரியார் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்னு நாங்க சிந்திக்க வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கிறோம்ல. ஏண்டா அவன் சமூக நீதிங்கிறான், பெரியாருங்கிறான், ஈவேராங்கிறான், கேட்டா நாயுடு நாயக்கருங்கிறான். ஏண்டா இங்க வரலன்னா, இந்த தத்துவம் தான் இங்கே இதை செய்தது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஒரு பெரியார் பிறக்காத மண்ணில், ஒரு ஈவே ராமசாமி நாயுடு நாயக்கர் பிறக்காத மண்ணில் ஒரு பட்டியல் சமூகத்தான் முதல்வராக முடிகிறது. ஏன் இங்க முடியல? சமூக நீதி காவலர் என்ற எவன் மலத்தை குடித்து விட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனானோ அவனை குற்றவாளிங்கிற. இதெல்லாம் சரியா? இதற்கு பேர் சமூக நீதி ஆட்சி. சமூக நீதி ஆட்சி ஆட்சின்னு சபக்குழிக்குள் தமிழர்களை தள்ளுகிற இந்த ஆட்சியை நாம் துடைத்தெறிய வேண்டும். இது சீமான் கடைசி தமிழர்களின் ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் கை நழுவினால் தமிழகம் நிச்சயமாக இன்னொரு இலங்கை போல தமிழகம் மாறுவதை எவனாலும் தடுக்க முடியாது. தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள், தமிழர்களே விழித்துக் கொண்டு சீமானை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்காக திராவிடர்களால் பல மரண குழிகள் தோண்டப்பட்டிருக்கும் தான் சொல்றோம். எனவே இந்த எனதருமை வாக்காளர்களே, நாங்க யாரையும் திட்டணும், யாரையும் பேசணும் அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் பேச வைக்கிற நிலையில தமிழர்களை மாற்றி மாற்றி இவங்க செய்யறாம பாருங்க. ஏதோ சமூகத்திலிருந்து ஒருத்தர் தமிழர்பா, எப்பா எங்க நாட்டுல நாங்க ஆள்றோம்பா, யோ எங்க நாட்டுல நாங்க ஆண்டுகிறோன்றதே உங்களுக்கு பிரச்சனையா? இந்த நாட்டுல அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் ஆளக்கூடாதா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. டேய் உனக்காகத்தாண்டா நான் ஆளக்கூடாதான்னு கேட்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்ளாத நிலையில் தமிழர்கள் இருந்திருக்கிறோமே, அதுதான் சீமானின் துரதிருஷ்டம். இல்லனா
இன்றைக்கு சீமான் போன்ற நபர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழனும் எப்பொழுது விழிப்பு பெற்றிருக்கும். எனவே தமிழர்களே, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவையா, டேய் மானங்கட்டவனே, ஒரே ஒரு தடவை, டேய் மதிகட்ட தமிழர்களே, ஒரே ஒரு தடவை, டேய் காசுக்கு ஓட்டை வைக்கிற தமிழர்களே, ஒரே ஒரு தடவை சீமான் அவர்களுக்கு, சீமாவின் தங்கைக்கு, சீதாலட்சுமிக்கு ஒரு ஓட்டை போடுறா. என்னடா கரும முடிச்சோன்னு குறைஞ்சு போயிடு போற நீ? டேய் சத்தியமா நீ இந்த ஓட்டை சீமான் கட்சிக்கு போட்டு சீமான் அண்ணன் ஜெயிச்சா கூட, ஏன்னா ஸ்டாலின் கூட கவலைப்பட மாட்டாரா. சத்தியமா சொல்றேன்டா, அந்த மனுஷனுக்கு அது கூட தெரியாதுடா. எப்போ என்ன நடந்தது, யாரு, என்னது இடைத்தேர்தல் நடந்ததா, எப்போ அப்படின்னு கேட்பார். நைனா, ஏன் நைனா இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதால தயவு செய்து தமிழர்கள், இது கடைசி வாய்ப்பியா? உண்மையிலேயே நாமெல்லாம் உப்பு போட்டு சோறு திங்கிறோம். எப்பா தமிழனுக்கு இருக்கு என்று சொன்னால் தமிழர்கள் உணர்ந்து கொள்வார்கள் போல இருக்குதப்பா அப்படின்னு மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு. இதை விட எப்படா கெஞ்ச முடியும் ஓட்டு உங்ககிட்ட? தன்மானத்தை விட்டு கெஞ்சிரம்டா. இந்த காலில் ஒண்ணுன்றியா? ஒன்னா சொல்லுங்க, நாளைக்கு சீமான் அண்ணனை கூட்டு வந்து வாக்காளர் எல்லாம் வரிசையா நிக்க வச்சுட்டு காலில் ஒன்னா விழுவுமாடா? டேய் அப்பயாவது சூடு சொன்ன வருமாடா? கொஞ்சம் கொஞ்சம் நாங்க ஒட்டுமொத்தமாக 2026 வருகிறோம். சீமான் தமிழ்நாட்டை ஆள போகிறார். 234 தொகுதியிலும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க சொல்லலடா. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு ஓட்டு போடுங்கடா. நிறைய பேர் வந்து தமிழன்னா இழிச்சவாயன், இவன் சூடு சொரணை இல்லாதவன், என்ன வேணாலும் இவனை திட்டலாம், என்ன வேணாலும் இவனை பண்ணலாம், இவன் பேரை சொல்லியே இவன் தாலியை அறுக்கலாம் அப்படிலாம் நினைத்து கொண்டு இருக்கிறான்டா. டேய் அந்த நினைப்பெல்லாம் போன காலத்தோட போச்சுடா. அதெல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே போச்சுடா. இன்னைக்கு சீமான் ஒரு மகன் வந்திருக்கான்டா. அந்த சீமானை வைத்து உங்களை தீர்த்துருவோண்டா அப்படின்னு சொல்றதுக்காவது ஒரு ஓட்டுறா. டேய் இதோட நீங்க போடாதீங்கடா. வேற யாருக்கும் ஓட்டு எங்கன்னா போட்டா போடு, போடலனா போடு, அடுத்த முறை எங்களுக்கு போட்டா போடு, போடலனா போடா. இந்த ஒரு முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு தாண்டா ஆகணும். ஓட்டு போடலனா உன் வீட்டு ஒவ்வொருத்தன் கருமாரிக்கெல்லாம் எங்களால வர முடியாது. உன் இழவுக்கு நாங்க வந்து அழ முடியாது. மொத்தமா இந்த பேட்ச், ஒரு பழைய பேட்ச் இருக்கும்ல, இப்ப ஒரு புது பேட்ச் 36 லட்சம் பேர் ஓட்டு போட தயாராயிட்டான்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு பேட்ச் இருக்கும்ல, இதெல்லாம் சாகட்டும். செத்த பிறகு ஏன்னா இவன் பெருமையா சொல்றாங்க, என் கையை அந்த சின்னத்தை பார்த்த உடனே எதையுமே பார்க்க மாட்டேங்குதுங்க, நேரா அதுல தாங்க போய் குத்துது அப்படின்னு சொல்றான்ல. இவெல்லாம் சாகிற வரையும் நாங்க வெயிட் பண்ணோமா சொல்லுங்க? அப்படியாவது சொல்லிடுங்க சீமான், நாங்க வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நாங்க செத்து போறோம் சீமான், அதுக்கப்புறம் நீ வா சீமான், எங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லிடுங்கடா. நாங்க கத்துறதாவது மிச்சமாவா. அண்ணன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் உடம்பு தேத்து இன்னும் ஒரு 10 வருடம் கழிச்சு திரும்பவும் புதிய நாம் தமிழர் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து அப்பயாவது தமிழ சூடு சொரணையோடு இருக்கிறோமா பாப்போம்னு வந்து ஓட்டு கேட்கிறேன்டா. இதை விட வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு எப்படா நாங்க ஓட்டு கேட்கறது? டேய் யாருக்காக நாங்க கேட்கிறோம்? இப்ப வந்து ஒரே ஒரு வேட்பாளர் ஜெயிச்ச உடனே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் குறைஞ்சபட்சம் ஒரு பீரியடுக்கு ஒரு 30-40 கோடி ரூபாய் சம்பாரிச்சிடறான். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அக்கா எப்படி ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சிடும். அந்த 10 கோடியில ஒரு 5 கோடி அண்ணன் சீமானுக்கு கொடுத்துரும். அதால ஏடா கேட்கிறோம் சொல்லுங்க? தமிழர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஒரு 2-3 இலவசத்தை தரான். ஆத்தாளுக்கு 1000, இவங்க பேசுறது பாரு, அம்மா கூட இல்ல, ஆத்தாளுக்கு 1000, மவளுக்கு 1000, மவனுக்கு 1000. தமிழர்கள் ஒன்றை தெளிவா சிந்திச்சுங்க. அதாவதுங்க அரசாங்கம் சார்பில் 2 விளம்பரம் போட்டாங்க. ஒரு விளம்பரங்க, ஒரு அக்கா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அந்த அக்கா ஏதோ சாமானோ துணியோ துவைச்சுன்னு இருக்குதுங்க. கொஞ்சம் புடவை வந்து முட்டிக்கு மேலே, ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டுகளில் வேலை செய்கிற போது கீழே உட்கார போது முட்டிக்கு மேலே சேலையை தூக்கிட்டு தரல உட்காந்து ஈரமாக கூடாதுன்னு அந்த வேலையை செய்வாங்க. அப்படி அந்த அக்கா அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கு. அவங்க வீட்டுக்காரரு அப்படி வந்தாவா உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தன் புல்லட்ல வட்டிக்கு கொடுத்தவன் வரான். வந்த உடனே எங்கடா காசுன்றான். அவன் இல்லைங்கன்னு அப்படியே சைஸா அந்த அக்காவை பார்க்கறான். அந்த அக்கா என்ன பண்ணுது, அந்த புடவையை அப்படி இழுத்து விட்டு ஏதோ திட்டிக்கினே போய் உள்ள போய் காசு எடுத்துட்டு வந்து காசு அவங்ககிட்ட அந்த வட்டிக்கு விட்டவங்கிட்ட கொடுத்துடுது. உடனே வட்டிக்கு விட்டவனா அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுறான். உடனே அவங்க வீட்டுக்காரர் மானமுள்ளவர்ல மீசெல்லாம் வச்சிருக்காரு, பெருசா நல்லா கெட்டாம மாதிரி வச்சிருக்கான். ஏது காசு? நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு இல்ல, அந்த காசு தான்
சரி, ஒரு பேச்சுக்கு இந்த 1000 ரூபாய் நீ கொடுக்கலப்பா, ஏன்னா நீ ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தானே கொடுத்த. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட்டிக்காரன் வந்திருந்தாருன்னா அந்த அக்காவோட நிலை என்னடா? அப்போ உங்க ஆட்சியில பல சேலைகள் உங்களுக்கு தெரிஞ்சே அவிழ்க்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீ வந்து விளம்பரம் எடுக்கிற போது சேலையை மூடுற மாதிரி விளம்பரம் எடுக்கிற. இது எவ்வளவு கேவலம். இதை ஒரு தனியார் எடுக்கலாம். ஒரு தனியார் அவன் பிழைப்புக்காக இந்த விளம்பரத்தை எடுத்து விடலாம். யோ, அரசு எடுத்து வெளியிடுதியா? 1000 ரூபாய் கொடுத்து உன் புடவையை, முட்டிக்கு மேலே இருந்த புடவையை ஸ்டாலின் அவர்கள் இழுத்து கீழே விட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இதை பத்தி எவனும் யோசிக்கல. இதுதான்டா தமிழன், தன்மானம் இல்லாத தமிழன்டா. கொஞ்சமாவது பாருங்க இந்த விளம்பரம். ஆனா சீமானோடு இருக்கிறவங்களும் சீமானின் கொள்கையை ஏத்தவனுக்கு மட்டும் இது எப்படா இருக்குது? ஒரு நாள் நாங்க தான் சரியா பிறந்திருக்கிறோமோ? இல்ல நாங்க தான் சரியா பிறந்திருக்கோமா? எப்படி இது? இன்னொரு விளம்பரம். ஒரு அக்கா, என்னக்கா ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, அதனாலதான் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு என் புள்ள உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு ஸ்டாலின் ஐயா தான் காரணம். சரி, இந்த காசு கொடுத்துக்கு முன்னாடி அப்ப எத்தனை புள்ள செத்து இருக்கும்? இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஒரு சாதாரண விளம்பரம். ஏங்க, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா நான் கொடுத்த 1000 ரூபாயில ஃபேர் அண்ட் லவ்லியா நம்ம வீட்டு பொண்ணை பார்த்து. வேற யாராவது தெருவில் போகிறவன் உன் பொண்ணை பார்த்து என்ன ஃபேர் அண்ட் லவ்லியா, நான் செருப்பு கட்டி அடிக்க மாட்டேன். ஆனா அவனுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறிய. 30,000 கோடி 60,000 கோடி மண்ணை திருடிட்ட, இந்த மண்ணை உன்னுடைய தாய் மண்ணை திருடி வித்து விட்டார் என்று சொல்றவர் மகனுக்கு திரும்பவும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம்ல. என்ன சார் காசு கொடுக்கலையா? 500 தான் கொடுத்தாரா? என்னவோ 30,000 60,000 60,000 கோடிங்கிறான். ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாதான் என்ன, கூட்டி கொடுத்தாதான் என்ன? இவர் கூட்டி கொடுத்துட்டு ஓட்ட அவன் கேட்கறான், இன்னும் ஒரு 500 ரூபாய் சேர்த்து கூட்டி கொடுத்தாதான் என்ன? ஏண்டா உன்னை கூட்டி கொடுக்கத்தாண்டா அவன் வச்சிருக்கிறான். தமிழர்களை திராவிடத்திற்கு கூட்டி கொடுக்கத்தான் இந்த கும்பல் இருக்கிறது. தமிழர்களை திராவிடர்களுக்கு இவர்கள் கூட்டி கொடுக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் என்றைக்கு உணருமோ அன்னைக்கு தாண்டா சீமானோட அருமை இந்த தமிழகத்தில் இருக்கிற தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால் இப்படி 1 2 ஒரு 1000 500 கொடுத்துட்டு உங்களை அசிங்கப்படுத்துகிற இந்த அசிங்கமான கும்பலை நாம் தமிழக அரசியலிருந்து விரட்ட வேண்டும். அதற்கு ஒரு முன் உதாரணமா ஒரே ஒரு முறை நான் இது வரைக்கும் மேடையில் இது மாதிரி எவங்கிட்டையும் எந்த மயிராங்கிட்டையும் கெஞ்சிருந்தல்லடா. அப்பேற்பட்டதே எங்களுக்கு தேவையில்லடா. ஆனா ஏய், நீ செத்துறக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள நல்லா இருக்கணும். உன் புள்ள காலேஜுக்கு போனா அது புள்ள டிரெஸ்ஸோட திரும்பி வரணும்டா. இதற்கெல்லாம் ஒரு மாற்று தமிழகத்துல தேவைடா. இல்லன்னு வச்சுக்க, இவன் கேட்பான், ஏன் உன் புள்ள 6 மணிக்கு மேல ஏன் வெளியே போச்சு? இது உங்களுக்கு கேள்வி. 6 மணிக்கு ஏன் மேல வெளியே போச்சு? அது என்ன, வண்டியில வந்து திமுக கொடி இருந்ததாமே, திமுக கொடி இருப்பதால் மீசையை முறுக்கிறான், அடி 2 முறுக்கு. திமுக கொடி இருப்பதால் அவர்கள் திமுக காரர்களா? விடுதலை சிறுத்தை வேட்பாளராக நின்று ஜெயித்ததால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளா? அவர்கள் திமுக தானே. என்ன தவிர எங்க அண்ணன் திருமாவளவனை தவிர எல்லாரும் திமுக தானே. ஆதவர்ஜனுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா? எங்க அண்ணன் நல்லவன் வல்லவன் அப்படி எல்லாம் சொல்லணும். இவன் எல்லாம் ஸ்டாலின் நல்லவர், ஏன் நீ அவரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றான். அதற்காகத்தான் இன்றைக்கு திருமாவளவன் அதே நினைப்போட எப்படி விசிகாவில் நின்று ஜெயிச்சவன்லாம் விசிகா இல்ல திமுகன்ற மாதிரி திமுக கொடி கட்டியதால் அவர்கள் வந்து திமுக காரர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆம்பளை போல ட்ரெஸ் போட்டிருப்பதால் அவன் எல்லாம் ஆம்பளை என்று சொல்ல முடியுமா? பிறப்பினால் தமிழர்கள் என்பதால் இவர்களை தமிழர் என்று சொல்ல முடியுமா? என்னடா கதை இது? தமிழர்களே, எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழர்களை அசிங்கப்படுத்துவதற்காகத்தான் இங்கே ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் பறையறி, நீங்க சீமான் முன்னாடி போய் நின்று சீமானுக்கு ஓட்டு கேட்கறீங்க. குறிஞ்சாங்குளத்துல சீமான் நேரடியாக ஆதி பறையர்குடி 4 பேர் சாமி கும்பிட போனா, என் சொந்த மண்ணில் எனக்கு சாமி வேண்டான்னு சிலை வச்சான். அவனோட கழுத்தை அறுக்கிறது கூட பரவாயில்லைங்க, கொலை பண்றதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நமக்கு ஒருத்தன் ஆகல விட்டா அவர் எதனா முந்திருவார் போலதுன்னு போது நாம இயல்பா அது செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாம் அது இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுது? நீ வாழ்வதற்கு ஒருத்தன் அச்சுறுத்தலாக இருக்கிறார், உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னா நீ கொலை கூட பண்ணலாம், அது தற்காப்பு தான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கிற போது கொலையெல்லாம் சாதாரணம் தான். ஆனா
4 பேரை சாமி கும்பிட போறான்னு அவனை கொலை பண்ணிட்டு அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து மாத்தி மாத்தி ஒருத்தனை வாயில வச்சான். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்க 4 பேர் செத்ததை பத்தி கூட இல்லை, ஒரு 7 பேர் மேல உள்ள செத்தான். ஆனால் தமிழர்கள் என்ற பெயரில் உரிமை கேட்டா வாயில இதை தாண்டா வைப்போம்னு சொன்னான்ல. அப்படி சொல்லுகிற போது அவன் உரிமையை மீட்பதற்கு 32 ஆண்டுகள் கழித்து ஒருவன் புகார் கொடுத்து அதை மறு விசாரணைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மூர்த்தி வந்த அண்ணனை கூப்பிட்டேன். ஏன்னா நாம குறிஞ்சாங்குளம் போகணும்னு போவன் தம்பினாரு. அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிஞ்சாங்குளம் அந்த ஈகியர்களுக்கு நினைவேந்தல் நடத்துகிற சீமானை விட்டா எவன்டா அங்க தமிழன்? ஏய் கேட்கறான், யார் இங்க தமிழன்? யாரா? நாங்க தான்டா. பாத்துக்க, ஏன் உங்களுக்கு சந்தேகம்? நீ இந்த சந்தேகத்தை உங்க அம்மா கிட்ட கேட்டிருப்ப. உங்க அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? டைம் வேற இல்ல. உங்க அம்மா என்ன சொல்லியிருக்கான்? டேய் நைனா, இப்ப அது பழைய கதை எதுக்குடா? பழைய கதை எதுக்குடா? இல்லம்மா, அது எல்லாம் இந்த சீமான்னு ஒரு ஆள் வந்துட்டாரு, தமிழன் யாரா தமிழன் யாரான்னு கேக்குறாரு. நம்ம யாருமா? டேய் போடா, அந்த ஆளுக்கு வேற வேலை நடக்குது. அது யாராவது பேசிப்பான்டா, நாம திராவிடர்ரா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்கிட்ட வந்து உங்க அப்பா பேரை கேட்கற, உங்க அப்பா ட்ரெஸ் கேட்கற அப்படின்னு அந்த அம்மா விரட்டிச்சு ஒண்ணுவோ. ஏய் அதால இவன் பலவாறு பிறந்தவன் என்பதை நிரூபிப்பதற்கு அதை எவனும் கேட்டக்கூடாது. நீங்களாம் யாரா தமிழ்நாட்டில்? யார் தமிழன்? இவர்னா சீமான் தாசில்தாரா? சர்டிபிகேட் வச்சிருக்காரா? சீமான் சர்டிபிகேட் கொடுப்பாரா? இவர் எந்த லேபிளடா தமிழனுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை கொடுத்தா? டேய், ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் சீமானுக்கு உத்தரவாதம் தரேன்டா. சீமான் தான்டா தமிழ்நாட்டில் எவன் தமிழன் எவன் தமிழன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு அத்தாட்சியை சீமானுக்கு தருகிறோம். இங்க இருக்கிற வந்தேறி திராவிடர்கள் வந்து கேளுங்கடா, உங்களுக்கு திராவிடன் வேணா சர்டிபிகேட் தரோம். ஒப்பம் பேர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, உன் பேர் தான் பிரச்சனை. ஒப்பம் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, அது பிரச்சனை இல்லை. உன் பேர் தான் பிரச்சனை, அதால உங்களுக்கு சர்டிபிகேட் தரும். இதோடு தயவு செய்து தமிழகத்தில் இருக்கிற சீமான் மீது நீங்க என்ன வேணாலும் அலிகேஷன் போடுற, ஒரு மயிருக்கு எங்களுக்கு கவலை இல்லடா. ஆனா தமிழன்னு கேட்பதற்கு சீமானுக்கு உரிமை இல்லை. யார் சீமான் அப்படின்னு இதோட ஒரு பய கேட்டீங்க, செருப்பு பிஞ்சுன்னு தமிழகத்தில். இன்னும் எவ்வளவு நாள் இந்த கேள்வியை நாங்கள் அனுமதிப்போம்? நாங்க சொல்லண்டா, எங்க அண்ணன் தானே கேட்பாரு, அந்த சர்டிபிகேட் மொத்தம் அவர்கிட்ட தானே இருக்குது. உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அதை பிளாக்ல வித்து அதுலயும் பல கோடி அடிப்பதற்கு நீங்கள் தயாராகி இருப்பீர்கள். எனவே நான் திரும்பவும் சொல்றேன், ஓட்டுங்கிறது அம்பானி நினைச்சாலோ சரி, அதானி நினைச்சாலோ 2 ஓட்டு ரெட்டல நினைச்சிட பாருங்க, 2 ஓட்டை போட முடியாது. நீயும் ஒரு ஓட்டு தான். ஏன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் அவர் கூட அவர் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் பாவம் வேண்டாம், சரி இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எத்தனை இடைத்தேர்தல் தான் தமிழகம் சந்திக்கும்? ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் EVKS நடந்த எலெக்ஷன் வச்ச போதே சொன்னாயோ இன்னொரு இடைத்தேர்தல் வந்துடும் பொழுது யா இது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி நீங்கள் அவர்களை ஜெயிக்க வச்சீர்கள். எனவே தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள், சீமான் தான் தமிழ் புத்துள்ளன், சீமான் தான் தமிழினத்தின் கடைசி ஆயுதம். அந்த ஆயுதத்தையும் இழந்துட்டு இன்றைக்கு எப்படி ஈழத் தமிழர்கள் அந்த பிரபாகரன் என்ற ஒரு நபரின் தலைமை இல்லாமல் அல்லோலப்படுகிறார்களோ, அதே மாதிரி தமிழகத்திலே இருக்கிற தமிழர்கள் அல்லோலப்பட வேண்டிய நிலை மிக விரைவிலே வரும். அதற்கு ஒரே ஒரு தடுப்பு காப்பு அரண் செந்தமிழன் சீமான். எனவே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தமிழன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துவோம், தமிழரின் உறுதித்தன்மையை நிலைப்படுத்துவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர்